நைட்டு 2 மணிக்கு 1008 சிவலிங்கத்தை எந்த ஒரு வசதியுமே இல்லாத காட்டுக்குள்ள போய் தரிசனம் பண்ண போறோம். இந்த காட்டுக்குள்ள கார் வேன் எதுவுமே போக முடியாது. ஒத்தையடி பாதையா இருக்கும். அதுவும் மண் தரையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள ஸ்ட்ரீட் லைட் கரண்ட்னு எந்த வசதியுமே இருக்காது. நாங்க கையில வச்சிருந்த மொபைல் டார்ச் யூஸ் பண்ணி தான் இந்த காட்டுக்குள்ள போனோம். முதல்ல ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒத்தையடி பாதையில போகணும். அதுக்கப்புறம் முந்திரி காடு வரும். அதுல கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இந்த 1008 சிவலிங்கத்தை சாதாரண நாள்ல தரிசனம் பண்ணணும்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் அலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு சிவராத்திரி இல்லையா, 4 கால பூஜையும் இங்க நடக்கும். அதனாலதான் நாங்க 3வது கால அபிஷேகம் பாக்கிறதுக்கு நைட்டு 2 மணிக்கெல்லாம் வந்திருந்தோம். இந்த 1008 சிவலிங்கத்தை நாகங்கள் தான் பாதுகாக்குது. நைட் டைம்ல நாகங்களுடைய நடமாட்டம் அதிகமாவே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே பயமா இருந்தது. இருந்தாலும் 1008 சிவலிங்கத்தை ஒரே இடத்துல தரிசனம் பண்ண போறோங்கிற சந்தோஷத்துல இருந்த பயம் எல்லாம் மறந்து போயிடுச்சு. நாங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே சாம்பிராணி வாசனை வந்தது. சிவபெருமான் நமக்கு துணையா நம்ம கூடவே தான் வராருன்னு பக்கத்துல இருந்தவங்க சொல்லிட்டே வந்தாங்க. கடைசியா இந்த 1008 சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. மூலவர் இவர் தான். இந்த சிவலிங்கத்துக்கு தான் அபிஷேகங்கள் தான் நடக்கும். மூலவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்கும். அத கைலாய லிங்கம்னு சொல்லியிருந்தாங்க. இங்க நந்திய வீடியோ எடுக்கும் போது பின்னாடி கட்டியிருந்த மாடு தானா திரும்பி தலையாட்டுச்சு. இத பார்க்கும் போது நம்ம வேண்டுதலை கேட்டு நந்தியே தலையாட்டுற மாதிரி இருந்துச்சு. மூலவரை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ 1008 சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம் வாங்க. இந்த 1008 சிவலிங்கங்கள்ல ஒரு சில சிவலிங்கம் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. எல்லாத்தையும் 1 by 1 காட்டுறேன் வாங்க. இந்த சிவலிங்கம் பார்க்கிறதுக்கு 5 தலை பாம்பு மாதிரி இருந்தது. இதுக்கு பக்கத்திலே சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒன்னா இருக்கிற மாதிரி சிவலிங்கம் இருந்தது. இந்த சிவலிங்கத்துல சிவனோட முகமும் இன்னொரு லிங்கத்துல நடராஜரும் இருந்தது. கூடவே சதுரகிரி லிங்கம், குபேர லிங்கம்னு நிறைய லிங்கங்கள் இருந்தது. 1008 லிங்கங்களையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. மட்டும் இல்லாம இங்க காலபைரவர் வாராகி சிலையும் இருந்தது. இப்போ இந்த சிவலிங்கத்துக்கு 3வது கால அபிஷேகம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாலை சங்கு வழியா சிவனுக்கு அபிஷேகம் பண்றாங்க. அதே சங்கு வழியா அபிஷேகம் பண்ண பாலை எல்லாருக்குமே கொடுத்தாங்க. கடைசியா மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனையும் நடந்தது. இப்போ இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். பாண்டிச்சேரியில பூத்துறை அப்படிங்கிற கிராமத்துல தான் இந்த கோயில் இருக்கு. இதுதான் இந்த சிவராத்திரியில நாங்க 3வதா தரிசனம் பண்ண கோவில். இது மாதிரியான கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.